ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ பணவீக்கத்தோட இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் வந்து படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்கள் கூட வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் மட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரிஸ்க் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு உங்களோட நெக்ஸ்ட் கட்ட வளர்ச்சியை வந்து பாருங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்ப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் நீங்கள் அது எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் என்ன இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிராஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஆஃப் 23,100 அப்படின்றத வந்து இன்னைக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. ஒரு புல் சென்டிமெண்ட்டாக தான் இன்னைக்கு வந்து ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ரைஸை வந்து கொடுத்துட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு சைடில் வந்து கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகிட்டு இருக்குங்க. பிகாஸ் ஆஃப் 1,50,000 மேலே வந்து per 10 கிராம்ஸுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹிஸ்ட்ரியிலே வந்து இதனால் வந்து ஹையஸ்ட் போகிறதுக்கான நம்ம மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. ஸோ ஹோஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் ஃபயர் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ யுஎஸ், இஸ்ரேல், அதே மாதிரி ஈரான், ரஷ்யா இவங்க எல்லாம் ஃபைட் நல்லா நம்மளை பாக்கெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிஃப்டி நாளைக்கு மேலே போகுமா இல்லை கிராஷ் ஆகுமா அப்படின்றத இன்னைக்கு வீடியோ டீப் ட்ரைவாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவை சேவ் பண்ணால் இந்த ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 500 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் வந்து மேலே போயிருக்கு. அதேமாரி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 பாயிண்ட் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சென்டிமெண்ட்டு இன்றைக்கி புல்லிஷ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு கேஷியஸ் ரேலி அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ இன்றைக்கி ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி செக்டார் தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு மெயினாக வந்து ஐடி செக்டாரில் வந்து டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் மேலே ஹெவியாக வந்து ஆக்சலேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரீசன் வந்து Q4 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ பிக் பிளேயராக வந்து எல்லா இப்போத்துக்கும் ஸ்டாக்ல வந்து டிசிஎஸ் வந்து நல்லாவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இன்னைக்கு ஹீரோவில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ டாப் கெய்னர்ஸில் வந்து இன்னைக்கு யார் யாருன்னா டாடா ஸ்டீல், HUL, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அதே மாதிரி இந்த டிகன் அண்ட் ரயில். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அரௌண்ட் 1.5% 12% வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருந்தாங்க. இந்த டிகன் ரயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்தியன் ரயில்வே கிட்ட இருந்து. ஸோ அதனால் வந்து நல்லாவே ஒரு 12% வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் டீல் பைப்லைன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் வந்து நல்ல ஒரு பையிங்கில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஆக்சலரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ Q4 ரிசல்ட் வந்து நல்லா வரும் அப்படின்ற மாதிரி அவங்களையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஃபென்சிவை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி பையிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார் டிஃபென்ஸ் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் HULலும் வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் குளோபலாக மெட்டல் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை போயிருக்கு. ஸோ அதனால் இது சப்ளை ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதால டாடா ஸ்டீலை வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து மேலே ஏற்றுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அதான் நம்ம அந்த டேகோ ரயில் அப்படின்றது தான். ஸோ இதுக்கான மெயின் ரீசன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாப் 5 லூசர் வந்து பார்த்துருவோம். ஸோ M&M, டைட்டன், SBI,
அதானி ட்ரெண்ட், இண்டிகோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு அரௌண்ட் 0.7%லேருந்து 2.1% வரைக்கும் கீழே இருந்திருந்தாங்க. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் ஏடிஎஃப் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஃபியூல் வந்து சார்ஜஸ் அதிகமாகிறதால ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ அதானி என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் புக்கிங், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசன்ட் ரன் அப்போ வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்பிஐயோட எம்பிசி பாலிசி மீட் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ அதனால எஸ்பிஐ வந்து இன்னைக்கு 1.5% அடிச்சிருக்காங்க. எப்படி வரும் அப்படின்றது தெரியாததால. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஸ்லோவிங்காக வந்து ஜுவல்லரி டிமாண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ ரெடியூஸ் ஆகுறதால டைட்டனை வந்து கொஞ்சம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எம்என்எம்மை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஆஃப் ஆஃப்டர் ஸ்ட்ராங் மார்ச் சேல்ஸ் டேட்டா அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்ச் சேல்ஸ் டேட்டா வந்து நல்லா வந்து ஒரு ஹெவியான ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம செக்டார் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரயில்வே செக்டார் வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. மெட்டல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு. எஃப்எம்சிஜி அண்ட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹெச்யூஎல் வந்து ஒரு நல்ல இது கம்பேக் கொடுத்துருந்தாங்க. அதேமாரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, இப்போ கொஞ்சம் நியூட்ரலாகவும் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதே மாதிரி ரீசலண்ட் வித்தின் 14% டிபாசிட் வந்து இன்னைக்கு க்ரோத் ஆயிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் அதனால் கொஞ்சம் நியூட்ரலாக வந்து அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பெருசாக அடிக்கல அவங்கள. அதேமாதிரி ஏவியேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் ஆயில் ப்ரைஸ் வந்து $92 போயிருக்கிறதால கொஞ்சம் இவங்களுக்கான ப்ரைஸை வந்து இவங்க வந்து இப்போ அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் எம்என்டம் தான். ஸோ மேஜராக வந்து இவங்க வந்து காஸ்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கமாண்டிட்டியோட காஸ்ட் எல்லாமே ரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக இவங்களோட காரோட ப்ரைஸும் வந்து ஹை ஆகும். ஸோ இதனால் வந்து இவங்களுக்கான அந்த போட்டின்றது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் எம்என்டம் வந்து இன்னைக்கு அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் வந்து டெய்லி வித்துட்டு தான் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து டெய்லி வித்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஐஸை வந்து நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் சொல்லாமல் டைமண்ட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. 8,088 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ரீட்டைலர் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான் இதுக்கான மெயின் ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட நிஃப்டி 50 வந்து மேலே ஏற்றுறது அப்படின்றத வந்து நம்ம இப்போ நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ குளோபலாக வந்து மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S&P 500 ஆகட்டும் இல்லை ஜாப்பனீஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. பெருசாக வந்து ஹையோ லோவோ வந்து இன்னைக்கு போகலை. எல்லாமே ஹாங்ஸாங் ஆகட்டும் எல்லாமே ஒரு மிக்ஸ்டு சென்டர் தான் இருந்துச்சு. அதேமாரி பிரெண்ட் குருடாயில் பார்த்தீங்க அப்படின்னா $92 வந்து இப்போ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்கிறதால இதோட ப்ரைஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். சேஃப் ஹேவனான கோல்டை வந்து இப்போ வந்து நம்ம 1,50,000 தான் வாங்க முடியும். ஸோ ரெக்கார்ட் ஹை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு சேஃப் ஹேவன் ப்ளஸ் டிமாண்ட் சஜஷன் அப்படின்றத வந்து பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் மிடில் ஈஸ்டில் வந்து வார் போயிட்டு இருக்கிறதால. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் டிரைவ் அப்படின்றது வந்து கொஞ்சம் குளோபல் வீக்னஸ் இருக்கிறதால ஏர்னிங் பர் ஷேரில் வந்து கொஞ்சம் ஐடி வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து இந்தியாவோட விக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஆகணும். அதுதான் இண்டிபெண்ட் ராலி வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது விஷயம் என்ன அப்படின்னா வரும் குளோபலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படின்ற இந்த வெறும் நியூஸ் மட்டும் இல்லாமல் இது நம்ம எக்கனாமியோட பிளாக் சிவேஜ் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஈவென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரூட்டை இப்போ பிளாக் ஆகியிருக்கு. ஸோ இது இன்னைக்கு தான் வேர்ல்டோட 20% ஆயில் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ இதனால
என்னென்ன பாதிக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து குரூடாயிலோட ப்ரைஸ்ன்றது $92 வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆயில் ரேட் ஏறுனா ஆட்டோ செக்டார் அண்ட் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் வந்து லைக் இண்டிகோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கும். அது இன்னைக்கு இண்டிகோவில் 2% வந்து டவுன் காட்டியிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு ஷாக்கர் என்ன அப்படின்னா, ரஷ்யா அண்ட் ஈரான் இப்போ மிலிட்ரி டெக் அப்படின்றத வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் ஃபோர்ஸுக்கு ஃபுல்லாக ஒரு மிடில் ஈஸ்டில் இருக்கிற கேப்ல வந்து சைனாவும் அண்ட் சவுத் சைனாவும் வந்து சீல வந்து பெரிய பிளானிங்கில் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸை நான் வந்து படித்தேன். ஸோ குளோபல் பவர் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து நடந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் கிட்ட இருந்து மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே வராங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் எஃப்ஐஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல இருந்து காசை எடுத்துட்டு கோல்டில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது வந்து நீங்கள் இதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் கெடு நாள் வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பிளாக் சிவேஜ் அப்படின்றது வந்து நான் இன்னைக்கு அதனால தான் சொன்னேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான மெயின் ரீசன். ஸோ ஆர்பிஐ எம்சிஎஸ் பாலிசி மீட் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ரேட் டிசிஷன் வந்து டுமாரோ இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் 200 300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹை போச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வர்சஸ் க்ரோத் அப்படின்றத நோக்கி இன்னைக்கு நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி இது எல்லாமே வந்து எதுக்காக இன்னைக்கு புல்லிஷில் இருந்துச்சு அப்படின்றது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாலர் வர்சஸ் ருப்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ருப்பி வந்து 93 ரூபா அப்படின்றதுல வந்து ருப்பி ரொம்ப வீக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதனால் ஐடி கம்பெனிஸுக்கு ஒரு நல்லது நடந்தால் ஓகே தான். பட் இம்பார்ட்டன்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது இம்போர்ட் பண்ணுற எல்லா கம்பெனிஸுக்குமே ஒரு பெரிய ஹெட்டெக் தான் வந்து ஆகும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். அண்ட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் சேஃப் டிமாண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட இடத்த வந்து அது தக்க வச்சுக்கிட்டே இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். சென்ட்ரல் பேங்க்கு எல்லாம் வந்து கோல்டை வந்து பயங்கரமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஷார்ட் டேர்மில் கோல்டு இன்னும் மேலே போகிறதுக்கு அனலிஸ்ட் சொல்கிறாங்க பயங்கரமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சார்ட்டை வந்து பார்த்தேன். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இடிஎஃப்பை இல்லைன்னா வந்து சவரிங் கோல்டு பாண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் சேஃபாக வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பற்றி பேசலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஸ்டெபிளாக இருக்குது. டெபாசிட் க்ரோ ஆகிருக்கு. இட் இஸ் ஹோல்டு ஃபார் த லாங் டேர்ம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதானி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நல்லாவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம சார்ட்டை பார்ப்போம். ஸோ சார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு ஆர்பிஐ மேண்டிட்டரி பாலிசி இருக்குது. ஸோ இது என்ன ஆக போகுது, அதே மாதிரி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் அனலிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இஃப் ரேட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நோ சார்ஜஸ் நோ சேஞ்சஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் சைட்வேல போயிட்டு இருக்கிறதால எனி சர்ப்ரைஸ் ஹைக் வந்துச்சுனாலுமே ஒரு கிராஷ் ஆகிறதுக்கான பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 22,850 அப்படின்னு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 23,250 அப்படின்றத வந்து இன்ட்ராடே நாளைக்கு ஸ்டாப் லாஸாக வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரி டே வேறு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஸோ சார்ட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ இவங்களோட சண்டை வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த சைட்வேஸை வந்து இது வந்து க்ரீன் கேண்டில் வந்து ரீச் பண்ணிடும். பட் ஆனால் இவங்களோட சண்டை குறையிற மாதிரியே தெரியல. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்குல்ல, அதாவது நம்ம ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தோம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏறி இருக்கிறத கண்டிப்பாக இதோட பவுன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நியூஸை வச்சு ஒரு 1000 பாயிண்ட் மேலேயும் அதே மாதிரி இன்னைக்கு நியூஸை வச்சு 1000 பாயிண்ட் கீழே வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 நாள் ஏறினதை ஒரே நாளில் நம்ம இழக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ சார்ட்டும் அப்படி தான் காட்டிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் போகுது அப்படின்றத வந்து நம்ம வருங்காலத்தில் பார்த்துக்கலாம்.
அடுத்ததாக வந்து இந்த சென்செக்ஸை பார்ப்போம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம போட்டிருந்த சப்போர்ட் டூல இருந்து அது வந்து எடுத்து அழகாக வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நோக்கி போயிட்டு இருக்கு. நான் இந்த சார்ட் எதுவுமே நான் மாற்றலை இன்னுமே. நீங்கள் என்னோட வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ பிஎஸ்சியில் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்னா நாட் ஆப்ஷன் ட்ரேடு, சின்னதாக ஒரு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ பிஎஸ்சியில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து 2500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இது ஒரு பையிங் ஜோனில் இருக்குது. லார்சன் அண்ட் டூப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த வார் டென்ஷனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைடில் வந்து போயிருக்கு. பட் ஆனால் கன்சிடர் பண்ணணும், லாங் டேர்முக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுவுமே வந்து கன்சிடர் ரேஞ்சில் தான் இருக்குது. கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஓன் ரிசர்ச்சில் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி வந்து கன்சிடர் பண்ணது தான். ஸோ அது இன்றைக்குமே வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அரௌண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டவுன், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு அது வந்து அரௌண்டு 400 ருபீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இப்போவுமே வந்து ஒரு நல்ல ரேலி தான். நாட்கோ ஃபார்மா நம்ம வந்து ஆல்ரெடி பேசினது தான். ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் அவனோட ஹால் டைம் ஐயை வந்து இன்னைக்கு அவன் ரீச் பண்ணிட்டான். ஸோ அதுதான் வந்து இவனோட மெயின் வந்து ஏறினதுக்கான ரீசன். பட் ஆனால் நம்ம இதை வந்து 2 வாரமாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கு, பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அதேமாரி சிஜி பவர் நல்லா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு 700 ரீச் பண்ணிட்டு இருக்கான் சிஜி பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னைக்கு குட் நியூஸ் வருதோ அன்னைக்கு வந்து வாரி எனர்ஜியை கையில் பிடிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ அதே மாதிரி ONCIL ஒரு ஷேர் ஒன்று நான் பார்த்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கு தான் அதை வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ NOCL அடுத்த பையிங்கில் வந்து இப்போ வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கிறதால இதை வந்து உங்ககிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேட்டுட்டு மட்டும் வாங்குங்க. நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஸ்டாக்குமே வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன், PDSன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. இவனுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே இவன் வந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்கான் US சைட்லேருந்து. ஸோ அதனால் இவனோட ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவனோட ஹால் டைம் ஐ பார்த்தீங்க அப்படின்னா 630 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 500 ஷார்ட் டைமில் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதால இவனையுமே வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரி என்னன்னா, இந்தியாவோட டொமஸ்டிக் டேட்டா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே, பட் குளோபல் வார் டென்ஷனால் நம்ம ஸ்பீடு பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போர்ட்ஃபோலியோலாம் வந்து டிசஃபேவாக பண்ணிக்கோங்க. கோல்டு அண்டு ஐடியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் வைங்க. பிகாஸ் ஆஃப் நல்ல கரெக்ஷன் வந்திருக்கிறதால ஐடி சைட்ல இருந்து. ஸோ இந்த அனலைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மார்க்கெட்டு அப்பா இல்லை டவுனா அப்படின்றத உங்கள் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது வீடியோவில் பார்க்குற சியர்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். நன்றி மக்களே.